பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. அடுத்து இன்னொரு ஒரு ஒரு ஃபேக்டர் நம்ம எலெக்ஷன்ல நம்மளுடைய கேண்டிடேட் சூஸ் பண்றது வந்து, நம்ம கான்ஸ்டிடியூன்சில போட்டி போடுற கேண்டிடேட்டை பார்த்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு அவங்க நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்றத பேஸ் பண்ணி நம்ம ஓட் பண்றோமா, இல்ல இந்த நான் சொன்ன அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல அஸ் அ ஹோல் பார்ட்டியாவே இப்ப இந்த கட்சி வந்தா நம்மளுக்கு ஓகே, இந்த கட்சி வந்தா நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி மொத்த பார்ட்டியை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஓட் பண்றோமா, பண்ணணுமா? இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு இருக்கிற நெருக்கடியில கண்டிப்பா ஃபேஸ் அந்த அலையன்ஸுக்கு தான் மெயினா பண்ணுவாங்க. பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவரு இன்னும் இண்டிவிஜுவலா நம்ம தொகுதியில அவர் என்ன பண்ண போறாரு அதெல்லாம் செகண்டரி தான். இப்போதைக்கு அந்த அலையன்ஸை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். அதுக்காக இவரு எவ்வளோ இதுவா இருந்தாலும் பரவாயில்ல, லோக்கல்ல இருக்கிறவர் வந்து பண்ணவர் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணணும்ட்டு தான் மோஸ்டா. இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்பார்ப்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. லோக்கல்ல எப்படி இருந்தாலும் நம்ம அதுல இருந்தே இப்படியே தான் வச்சிருக்கேன், கத்தி முனையிலேயே வச்சிருக்கானுங்க, கொஞ்சம் விட்டா உள்ள வந்துருவானுங்க. இல்ல அந்த ஞாபகம் தெரியல, 2016 தெரியல, அப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பிரேக்கிங் நியூஸ்லயே தான் போய்கிட்டு இருக்கும். வரைக்கும் அப்படிதான். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து அன்னையில இருந்து இப்ப வர பிரேக்கிங் நியூஸ்லாம் அவங்க கிட கட்டு போறாங்க அப்படி இருக்குது. அந்த டைம்ல வந்து நம்மளை இம்பாக்ட் பண்ற மாதிரி பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ் இப்பயும் இருக்குது. பெட்ரோல் விலை டெய்லி 5 ரூபாய் ஏறுது, அதெல்லாம் இருக்குது. பட் சொல்றேன், அப்ப ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் பிரேக்கிங் நியூஸ். ஆனா இவனுக்கு கொஞ்சம் விட்டா உள்ள வந்துருவானுங்க போல இருக்கு. இதுக்காகவே எல்லாரும் இதே மெயின் அஜெண்டாவா வச்சுட்டு சுத்த வேண்டியது. ஆமா, இல்ல அவங்கள நிறைய சக்சஸும் பாக்குறாங்க, நிறைய பேர் சேஞ்ச் பண்றாங்களே. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் பிடிச்சி போட்டுறாங்க. நீளமா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எழுதி முன்னோர்கள் முட்டாளிகள் போட்டு அவங்க பக்கத்தில் இழுத்துறாங்க அப்படியே. இல்ல இப்போ இந்த எலெக்ஷன் வந்து இந்த கேள்வி இந்த டாபிக் உள்ள வருமானு எனக்கு தெரியல, ஆனா டக்குன்னு தோணுனால கேக்குறேன். இது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு வெர்சஸ் பிஜேபி எதிர்ப்புன்னு போகுதோ இந்த எலெக்ஷன்? அதுதான் மெயின். எப்பவுமே பைபோலார் தான், எந்த ஒரு எலெக்ஷனுமே பைபோலாரா தான். ஆனா இது வரைக்கும் இருந்த பைபோலார் வந்து எப்படி இருக்கும்னா, திமுக வருமா அதிமுக வருமானு இருக்கு. அதுதான் ஹெல்த்தியா இருந்துச்சு இவ்வளவு நாள். இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி போயிடுச்சு. அதாவது திமுக வந்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்யற மாதிரியும், பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு இந்த 3வது அணி எல்லாம் வந்து கப்சா, அதெல்லாம் சும்மா பேசுறவங்க ஒண்ணும் தெரியாதவங்க தான் சும்மா பேசிட்டு இருக்கோம். 3வது அணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதாவது ஒரு பக்கம் தான் அவன் இருப்பான். சோ எப்பவுமே எலெக்ஷன் வந்துட்டாலே பைபோலார் தான், இந்த சைடு இல்ல அந்த சைடு. அப்படிதான் நம்ம நேஷனல் லெவல்லயும் ஆகட்டும், இங்கேயும் அப்படிதான். தேர்ட் ஃப்ரண்ட்லாம் பாத்துட்டு போனோம். தேர்ட் ஃப்ரண்ட் வந்துச்சுனாலும் அப்படியே இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஷேக் ஆகி போயிட்டு. தேர்ட் ஃப்ரண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படியே வாங்கி போட்டுருவாங்க மொத்தமா. பிஜேபி காசு இப்ப எப்படி ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் வந்து மொத்தமா அப்படியே எம்எல்ஏஸ் வாங்கிடுற மாதிரி மொத்தமா தான் இருக்கும். அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரம் பேசி பிரிஞ்சிருவாங்க. அதனால பைபோலாரா தான் எப்பவுமே இருக்கும். அதனால இப்போதைக்கு இந்த கேம்ப் தான் போய் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இந்த கேண்டிடேட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு படிச்சவங்க எல்லாம் பார்த்து போடுங்க அப்படின்ட்டு அதிபர் கூட அடிக்கடி படித்தவர்கள் வந்து விட்டார்கள், கவலை இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாரு. அது மாதிரி இந்த படிச்சாலே அப்படியே என்னமோ பெருசா உலகறிஞ்ச அனுபவம் வந்துட்ட மாதிரி ஓவரா பேசுறது. இவன் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசுறது. அப்புறம் அந்த எக்ஸ் கவர்மெண்ட் ஆபீசர், இவருக்கு பயங்கர நேர்மையா இருந்தாரு, சகாயம் தாக்கப்பட்டாரா, அவரு அங்க இருந்தாரு. அப்புறம் கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தாருனாவே அது ஏதோ பெரிய குவாலிபிகேஷன் மாதிரி அதை ஒரு இது வச்சு அதை பேசுறது. இவர் வந்து பிடபிள்யூல இவ்வளவு வருஷம் இருந்தாரு அப்படிங்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம். அதான் பேசிக்கலா பார்த்தா ஐடியாலஜியா அவர் என்ன அவரு இது ரன் பண்ணுதோ அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இவர் எம்பிஏ முடிச்சாரு இது பண்ணாருன்னா எல்லாரும் போய் சத்தியமாவோட எவ்வளவோ காசு கொடுத்து கூட தான் பிஹெச்டி ஆகிட்டு வந்துடலாம். அதான் இப்ப எழிலன், டாக்டர் எழிலன் வந்து 1000 விளக்குல நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் டாக்டர் நிக்கிறாரு, டாக்டர் எங்க பாருங்க டாக்டர்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்றது இல்லாம எழிலன் நிக்கிறாரு, எழிலன் நல்லா சமூக நீதி எல்லாம் பேசுவாரு அப்படிங்கறத பிராண்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அவர் டாக்டர் நல்லா படிச்சவர் அப்படின்னு சொல்லாம எழிலன் வந்து நிறைய விவாதங்கள் எல்லாம் வந்து சமூக நீதிக்காக பேசியிருக்காரு, அவர் ரொம்ப தெளிவானவர் அப்படி சொல்றது வேற. இவங்க வந்து பாருங்க எங்க எம்பிபிஎஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. இதான் இந்த நம்ம சொன்ன அந்த டிரான்சிஷன்ல இதுவும் ஒரு ஃபேக்டர். முன்னாடி எல்லாம் இந்த நம்பிக்கை நம்மளுக்கும் இருந்திருக்கும். அதாவது
படிக்காதவங்க இருக்கிறதுனாலதான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து குப்பையா இருக்கு. படிச்சவங்க வந்துட்டா எல்லாமே மாறிடும், தெரிஞ்சிடும், நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்போம். விரட்டி வெடுக்கத்தோ. ஆனா அதான் இப்பதான் புரியுது வந்து படிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் எத்தனை இருக்கு. இப்ப நாங்களாம் டவுன்ஷிப்ல தானே வரணும். எல்லாருமே கிட்டத்தட்ட எப்படி சொல்றது பிஜியாவது முடிச்சிருப்பாங்க. ஒருத்தன் கூட எப்படி சொல்றது பொலிட்டிக்கல் ஒண்ணு சாஃப்ட் சங்கி இல்ல ஹார்ட்வேர் சங்கி இப்படிதான் இருப்பானுங்க எல்லாம். இல்ல அதான் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் அவேர்னஸ்க்கு வந்து ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனா எடுத்துக்கிற முடியாது அப்படிங்கறதான் ஃபேக்ட். நீங்க எவ்வளோ பட்டம் படிச்சிருந்திருக்கலாம், கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் சைடு நான் எதையுமே கவனிக்காம நான் முழுக்க முழுக்க புக்கே படிச்சு, அதாவது அந்த என்ன சொல்றது எஜுகேஷன்லாம் அகாடமிக் வைஸ் மட்டுமே நான் படிச்சு வளர்ந்துருக்கேன்றதுனால எனக்கு வந்து பொலிட்டிக்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சிடும், என்னால நான் ஒரு நல்லாட்சி கொடுத்துட முடியும்ன்றது அது ஒர்க் ஆகாத ஒரு கான்செப்ட். அதுவும் கொஞ்சம் நம்ம இது பண்ண வேண்டிய சிமிலர் தான். டிஜிட்டல்ல உட்காந்துட்டு பண்றதுக்கும் போய் பண்ற பாலிடிக்ஸ் இந்த சேம் டிஃபரன்ஸ் தான். உட்காந்துட்டு எல்லா புக்கும் படிச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் புரியாது, போய் பண்ணாதான் அது என்ன இதுன்னு புரிய வரும். அந்த மாதிரி இன்னொரு ஒரு பெரிய மேட்டர் ஒண்ணு இருக்கு, பெரிய டிபேட் அது. ஆமா, இந்த வந்து ஒரு விரல் புரட்சி தெரியாதா உங்களுக்கு? பாட்டு அந்த பாட்டுல என்ன நடக்கும்னு தெரியாதா? அந்த பாட்டால ஒரு புரட்சி நடந்துச்சு டிக்டாக்ல, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுதான் பேச வரோம். இப்ப வந்து இந்த இலவசங்கள்ல கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கல்ல, இப்ப இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு வந்துட்டா அதுல உடனடியா வந்து இதெல்லாம் இலவசமா கொடுக்குறோம், இதெல்லாம் இலவசமா கொடுக்குறோம், டேப் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம். இத வந்து எல்லாருமே என்ன சொல்றது, இத ஒரு தப்பான விஷயமா பேசுறது இருக்கு. லைக் எப்படின்னா, இலவசம் கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க, இலவசத்தை கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அதை அவங்களே வாங்குறதுக்கான ஒரு திறமையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்காம நீங்களே எல்லாத்தையும் கையில கொடுத்து அவங்க சோம்பேறி ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரீபி கல்ச்சர் பத்தின ஐடியா என்ன? இந்த இன்னொன்னு சேர்த்து சொல்லுவாங்களே, இஃப் யூ வாண்ட் டு மேக் a man wealthy அந்த மாதிரி சொல்லிட்டு, don't give him a fish, make him learn how to fish. மீன்ஸ் வறுத்து கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க, அப்பதான் அவனுக்கு சாப்பிட போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிள் டேப்னு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. இதை விட நீங்க டிவி, மிக்ஸி, இந்த மாதிரி கிரைண்டர், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். இல்ல, நான் எல்லாத்தையுமே காமனா மீன் பண்ணி சைக்கிள் டேப்லெட்ஸ்னா குழந்தைங்களுக்கு போகும், ஸ்கூல் பசங்களுக்கு போகும், அந்த எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். மிக்ஸி, கிரைண்டர், டிவி, இதோட ஃப்ரீபீஸ்ல முக்கியமா இதோட இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறதும் பேசணும். அதுவும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குறிப்பிட்ட யாருக்கு தேவை அவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படிம்பாங்க. எதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. இந்த டிவி கொடுக்கும் போதெல்லாம் நல்லா அபார்ட்மெண்ட்ல வாயெல்லாம் பேசிட்டு போய் இவனும் வாங்கிட்டு வந்துட்டான், அதையும் சொல்லுவானுங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இலவசத்தாலதான் நாடு கேட்டு போகுது, எடுப்பா பொங்கலுக்கு போய் வாங்கினியா இல்ல அப்படிம்பானுங்க. அது மாதிரி டார்கெட் என்னவோ அது ரீச் ஆயிடுச்சா அதான் பாப்பாங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டில பண்ணும்போது டார்கெட் தான் மெயினா பாப்பாங்க. இது சில்லற அவங்க எங்கேயும் சதறதெல்லாம் பெருசா கண்டுக்க. நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே 100% எதிர்பார்க்கறது, அது முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம 100 பேர் தரணும் அப்படின்னா ஒரு 110 ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா போக தான் போகுது, அதுல எதுவும் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த 10 பேருக்கு ஏன் போறது, 100 பேருக்கு போறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லது நடக்கிற பிரச்சனை கிடையாது. 10 பேருக்கு தேவையில்லாம நல்லது நடக்குது, அதான் எங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி அவன் வந்து உழைச்சு வாங்கிட்டோம் அப்படிம்பாங்கல்ல, இவங்க யாரு கெயின் பண்றாங்களோ அவங்க இவங்க நாள் உழைச்சிட்டு தான் இருக்காங்க, அளவுக்கு அதிகமாவே உழைச்சிட்டு இருக்காங்க, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால கவர்மெண்டா பார்த்து நாமளாவது கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பிரிவிலேஜ்ல இருக்கவங்க உழைக்கிறதுக்கும் பிரிவிலேஜ் இல்லாம இருக்கவங்க உழைக்கிறதுக்கும் வித்தியாசம். மாடா உழைச்சிட்டு தான் இருக்காங்க, ஒண்ணுமே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு தான் அவன் இருக்கான். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, உங்ககிட்ட கேபிட்டல் இருக்குது, நீ ஒரு பிசினஸ் வச்சு உழைக்கிறங்கிறது அது வேற. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம கேபிட்டல் இல்லாம உழைக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் அந்த ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டினுக்கு வர முடியாது. அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, இப்ப ஊர் சைடு எல்லாம் அந்த விவசாயம் பண்றவங்க, நிலம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது இப்ப இந்த இவனுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க, ஏன் பொருளை இலவசமா கொடுக்குறாங்கன்னு பேசுறாங்கல்ல, இவங்க ஒரு நிலம் வச்சு விவசாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேலைக்கு ஆள் வருவாங்கல்ல, அவங்க இப்ப இந்த வீடு கட்டுறதுக்கு வர்ற கொத்தனாரு இவங்களுக்கு எல்லாம் அவனுங்க எல்லாம் ஒரு காலத்துல 200 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தானுங்க, இப்ப 800 ரூபாய் கொடுக்கலன்னா வரமாட்டேன்னு திமிர் பண்றானுங்க. நீ 200 ரூபாயில இருந்து 800 ரூபாய் சம்பளம், அன்னைக்கு நீ 20,000 வாங்கின, இன்னைக்கு நீ 80,000 வாங்கல, அப்ப நீ உனக்கு 800 ரூபாய் கூட்டி கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுற, அவனுக்கு இலவசமா கொடுத்தாலும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. அதை விடுங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து 20 வருஷம் முன்னாடி 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆயிருப்பாங்க, இப்ப 60,000 70,000 80,000 வரைக்கும் வாங்குவாங்க. கீரை கட்டு அவர் 2 ரூபாயே இருக்கணும், உங்களுக்கு கீரை கட்டு வந்து 5 ரூபாய்க்கு போவே கூடாது, 50 காசு எக்ஸ்ட்ரா கேட்டா எங்களுக்கு பிரச்சனை ஆகும்.
இந்த இடத்துல ஒரு தெளிவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி பேசுறதுனால வந்துட்டு நாங்க இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் விலை உயர்றதையும் நியாயப்படுத்துறவங்க வந்து இந்த இடத்துல மூக்கு நுழைக்கூடாது. அது வேற இது வேற. ஆமா, 5 ரூபா குறைக்கணும் இருக்காங்க பெட்ரோல். அதை நம்ம ஸ்டேட் சைடு பண்ண முடியும். அதை பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மைண்ட் செட்டை சொல்றேன். அதாவது நீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு பேசுற யாரும் நீங்க உங்களுக்கு டைரக்டான அந்த கண்ட்ரோல் இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்கு வேலைகளுக்கோ இல்ல உங்க வயல் வேலைகளுக்கோ இல்ல உங்க பிசினஸ்ல வேலைக்கு வர்றவனோ ஒரு வருஷத்துல எவ்வளவு இன்கிரிமெண்ட் நீங்க அவனுக்கு கொடுக்குறீங்க. அப்படி நீங்க இன்கிரிமெண்டே கொடுக்காதப்போ அவனுக்கான ஒரு தேவையான பொருள், இப்போ நீங்க நவீன் சொன்ன மாதிரி வந்து இப்ப மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்து இலவசமா கொடுக்கறதுனால இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவனுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்து இல்ல 2000 ரூபாய் கொடுத்து ஒரு மிக்சி அவனால வாங்க முடியல, அதை நீ 2000 ரூபாய் காசா கொடுத்தா அவன் வாங்கிக்கிறான்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு வந்து 2000 ரூபாய் நீங்க காசா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது ஒரு மாசம் வருமானம். அது அந்த 2000 திரும்ப அடுத்த மாசம் எப்படி பயன்படுத்தலாம் தான் யோசிப்பானே தவிர அந்த வீட்டுல இருக்க அம்மிக்கல்லாவே தான் இருக்கும். அதை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த மிக்சி கிரைண்டரை யூஸ் பண்றதுனால அந்த வீட்டுல இருக்க உமனுக்கு எவ்வளவு டைம் சேவ் ஆகுது. டைம் சேவ் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த டைமை வேற எதாவது யூஸ் பண்றாங்க, ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி. இப்ப சிறுதொழில் பண்றவங்க, கைத்தொழில் பண்றவங்க எல்லாம் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, தீப்பெட்டி பண்றாங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து இவங்க தொழில் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆகும். இல்ல இந்த இடத்துலதான் நம்ம இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு பேசுறாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து இந்த எல்லா ஸ்கீமையும் வந்து இவங்க வந்து கம்பைண்டா பாக்கணும். ஒரு மிக்சி கிரைண்டர் இலவசமா கொடுப்போம், ஒரு ஸ்கூட்டிக்கு வந்து 25% வேலைக்கு போறவங்களுக்கு மானியமா கொடுப்போம், மகளிர் சுய உதவி குழுன்னு ஒண்ணு உருவாக்குவோம், அதுக்கான லோன்களை கம்மியான பெர்சன்டேஜ்ல ஈஸியா கிடைக்கிறதுக்கான வேலையை செய்வோம், அதுக்கான லோனை ஒரு பாயிண்ட்ல இருந்து தள்ளுபடி பண்ணுவோம். இதுல நீங்க சொன்ன இது எல்லாமே ஃப்ரீபீஸ்குள்ளதான் வருது. ஆனா ஒரே ஒரு வீட்டுக்குள்ள படிக்காத பொண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது, படிக்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள சமயக்கட்டுல வேலை செஞ்சு அதை கல்யாணம் பண்ணி நீ சமையலாம் வேலை செய்யணும்னு இருக்கக்கூடிய எவ்வளவோ கிராமத்து பெண்கள் வந்து நான் சொன்ன இந்த 4 ஸ்கீமையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அம்மியில வந்து அரைச்சு 2 மணி நேரம் சமையல் பண்றாங்கன்னா மிக்சியில அரைச்சு 20 நிமிஷத்துல சமையல் முடியுது. அதே மாதிரி கிரைண்டர்ல மாவு அரைக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னு ஆட்டுக்கல்ல ஆகுதுன்னா அந்த கிரைண்டர்ல 2 மணி நேரம் ஆகுது. இந்த வேலையை முடிச்சு அவங்க வெளியே வந்து அவங்களுக்கான போக்குவரத்துக்கு ஒரு வண்டியை அவங்களுக்குன்னு தனியா உருவாக்கி கொடுத்து அவங்களுக்குன்னு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுய தொழில் பண்றதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இப்ப அவங்களுக்குன்னு ஒரு வருமானம்னு தனியா இருக்கு. இது நாளைக்கு என்னவா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கான சுயமரியாதைங்கிறது வந்து அவளுடைய கல்வியும் அவளுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பும் தான். சொந்தமா அவளால எவ்வளவு சம்பாதிக்க முடியுதுங்கிறது தான். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு குரோத்தை வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் உருவாக்கி இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரீபி கொடுத்து சோம்பேறி ஆக்குனீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரேட்டா சொல்றோம்னு வச்சுக்குவோம், மிஞ்சி போனா ஒரு 10,000 ரூபாய் வருமா காசா கொடுத்தா, இந்த 10,000 நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இந்த முன்னேற்றம் நடந்திருக்காது. இல்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பாக்கணும் அப்படின்னா, 10,000 கொடுத்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து பேட்ரியார்கல் செட்டப், ஆண்களுக்கு தான் போகும். அவங்க வந்து வேற எதுக்காக யூஸ் பண்றாங்களோ சரக்கு அடிக்கிறாங்களோ அது 2வது விஷயம். பெண்களுக்கு அது போகுமா, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியுமா, இந்த மாதிரி வேலைகள்ல அவங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுமா, அந்த யோசனையே வந்திருக்காது அவங்களுக்கு. நீங்க 10,000 ஒரு வீட்டுக்கு சொல்றீங்க, 10,000 பாப்புலேஷன் போட்டு சுமந்திராமன் ஒரு கேல்குலேஷன் போட்டாரு பாத்தீங்களா இல்லையா, எவ்வளவு பெரிய கடன் சுமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. நம்ம அரசியல் விமர்சகரா தசாவதார கமல் மாதிரி ஒரு நடுநிலையாளர் மாத்திக்கிட்டே. சோ அதனால நம்ம இப்ப சொல்ல வர்றது வந்து இந்த ஃப்ரீபீஸ்னு உடனே எடுத்துக்கிட்டு வர்றாங்கல்ல, அந்த சோம்பேறித்தனம் இது வந்து அது வந்து சோம்பேறித்தனம் படுத்துறதுக்காக கொடுக்கப்படுறது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம சொன்ன அந்த சைக்கிள், இந்த டேப்லெட், லேப்டாப்பு, ஒரு கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிற ஒரு பையன் அவன் ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுங்கிறதே அவனுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை. அத முதல்ல எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப வந்து அத பாக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த மேல்தட்டுல இருக்காங்கல்ல, இந்த ஓபிசி மக்கள் இல்ல ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த பையன் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அந்த கூரை வீட்டுல உட்காந்துக்கிட்டு லேப்டாப் யூஸ் பண்றான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய சேஞ்ச் இல்லையா? அப்போ நீ அவன்கிட்ட இன்னும் அவன் 50,000 ரூபாய் அவன் கையில வச்சிருந்தா கூட அவன் லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சா நீ வாங்க விட மாட்டான். அவனை கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தி கொடுத்துருச்சு அவன்கிட்ட. இன்னைக்கு அவன் அந்த லேப்டாப்ல இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றான். இப்ப வர்ற அடுத்தடுத்த கட்சிகள் அவங்க மேனிபெஸ்டோல இந்த
எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி, டெலிபோன் கனெக்டிவிட்டி மாதிரி நீ அடுத்து வைஃபை கனெக்டிவிட்டி பத்தியும் பேசுறாங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லாமே கொண்டு போய் ரீச் ஆகுற ஒரு ஸ்டேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத நீங்க இலவசம் கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்க, அவனுக்கு விட மாட்டீங்கன்னு சொல்லி நீ உனக்கு தேவையானத உன் காசை வச்சு உன் லைஃப்ல நீ கூட்டிக்கிட்டே போவ. அவன் அதே குறைக்குள்ள அதே மாதிரி உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே 100 ரூபாய் சம்பளத்துக்கு வரணும். ஒரு 100 ரூபாய் சம்பளம் சேர்த்து கேட்டான்னா 100 நாள் வேலை திட்டத்துல போய் நல்லா உட்காந்துக்கிறான், அங்க ஃப்ரீயா சம்பளம் வாங்குறான், நம்மள வேலைக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான், காசு எக்ஸ்ட்ரா கேட்கறான். இந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்ததே உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தாண்டா. அதுக்குதான் இப்ப பல பிளான்கள் போட்டாங்களே, என்ன அதிகமா கேக்குறாங்கன்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இந்த மாதிரி ஜாப்ஸுக்கும் அவங்கதான் மோஸ்டா போடுறாங்க. இங்க சிட்டிஸ்ன்ட்டு இல்ல, சின்ன சின்ன ஊர்ல கூட எல்லா இதுலயும் அவங்கதான். அவங்க தங்கறக்கு இடம் சாப்பாடு போட்டா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க இருக்காங்க இப்போதைக்கு. இவங்க ஒரு அரசு ஊழியராவோ இல்ல வேற ஏதோ ஒரு கம்பெனில லேபர் யூனியன்ல இருந்துகிட்டு சம்பளத்தை உயர்த்தி கூட போராட்டம் பண்ணிட்டு உங்க இதுல எதுக்கு நார்த் இந்தியனை வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ளூர்கார நிறைய சம்பளம் கேக்குறாங்க அப்படின்றது. ஃப்ரீபீஸ் பத்தி பேசுறப்ப இன்னொரு கொஸ்டின் இருக்குது. நீங்க கூட லோன் பர்டன் இன்க்ரீஸ் ஆகும்லாம் சொன்னீங்கல்ல, சுமந்த் ராமன் சொன்னான்னு சொன்னீங்கல்ல. சரி, அந்த ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, நிஜமாவே இந்த பார்ட்டிஸ் இந்த எவ்வளவு லோன் பர்டன் இன்க்ரீஸ் ஆகும், இது மேனேஜபிள் தானா அப்படிங்கறத பார்த்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, இல்ல இதனால நல்லது நடக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி சமூக நீதி இதுவாகும் எம்பவர்மெண்ட் கிடைக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த இவ்வளவு லோன் பர்டன் இன்க்ரீஸ் ஆகும், இதை இப்படி மேனேஜ் பண்ண முடியும், இவ்வளவு இன்கம் இருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதை பண்ண முடியுமா? டெய்லி காஸ்ட்லாம் சும்மா பிளைண்டா பண்ணிக்க மாட்டாங்க, கண்டிப்பா அதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. நான் ஏன் கேக்குறேன்னா, டிஎம்கே இந்த உமன் ஹவுஸ் ஹோல்டு உமனுக்கு 1000 ரூபீஸ் தரேன்னு சொல்றாங்க, சரியா? இது ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க இதை ஒரு கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கலாம். போட்ட அடுத்த நாளே நீங்க சும்மா 1500 சொல்றாங்க அப்படின்னா இது எப்படி? அதுக்கான கால்குலேஷன் அவங்க பண்ணிக்க வாய்ப்பு இல்லை தானே உடனே அந்த டைம்ல? இல்ல முன்னாடியே வச்சிருப்பாங்களா? அவரு அடுத்த வாட்டி வரமாட்டேன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. எப்படி அதிகமா கொடுத்து பாப்போம். போன மேனிஃபெஸ்டோல கொடுத்த சொன்னதெல்லாம் கொடுத்துட்டோமா என்னங்கிற அடுத்த கேள்வி இருக்குல்ல. அது எல்லாருமே பண்ண முடியாதுல்ல. எந்த கட்சியா இருந்தாலும், அது டிஎம்கேவாவே இருந்தாலும் அவங்க அறிவிச்சது எல்லாத்தையும் 100% அவங்க ரீச் பண்ண போறது இல்ல. இப்போ மேனிஃபெஸ்டோல அறிவிக்கிறாங்கன்னு வச்சோமே, ஒரு 50 ஸ்கீம் அறிவிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 5 பிளாக்ஷிப் ஸ்கீம் இருக்கும். அந்த 5 பிளாக்ஷிப் ஸ்கீம் அதை தாண்டி இன்னொரு 5-6 ஸ்கீம் அவங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான கால்குலேஷனை மெயினா வச்சுக்கிட்டு அதுல இந்த பட்ஜெட்ல இவ்வளவு பண்ண முடியும்ன்ற ஒரு ரஃப் கால்குலேஷன் இருக்கும். அதை வச்சுதான் பண்ணுவாங்க. அந்த அவங்க சொல்ற மொத்த மேனிஃபெஸ்டோல சொல்றதுல ஒரு 10% ஸ்கீம்ஸை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே அது ஒரு பெரிய சக்சஸ் தான். அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். அந்த 10 பேசியே அவங்களால போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்ன மீதி 50ஐயும் மறுபடியும் சொல்லி கொண்டு போக முடியும். எங்க கச்சத்தீவு மீட்புங்கிறது சாத்தியமா? இன்னைக்கு சூழ்நிலையில அது ஒரு டாபிக்கே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் மேனிஃபெஸ்டோல அதை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருஷம் மேனிஃபெஸ்டோல இருக்கா பாத்தீங்களா யாராவது? இந்த வருஷம் அதை பத்தி யாரும் பேசுற மாதிரி தெரியல. பேசிதான் ஆகணும், பேசிருப்பாங்க, நாம படிக்கல. அது ஏன்னா இப்ப எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இதை வச்சு உருட்ட முடியாது. அதிபரே ஆமகரியை விட்டுட்டு மோடிக்கு வந்துட்டாரு. எப்படினாலும் அப்புறம் அது ஒரு இஷ்யூ தான். இஷ்யூ அப்புறம் டயர்டு சால்வே பண்ண முடியல, விட்டு போக முடியாது. அதை ஆமா, அவங்க எல்லாம் காவேரி பிரச்சனை கண்டிப்பா சொல்லுவாங்க, கச்சத்தீவு கண்டிப்பா சொல்லுவாங்க. மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டோம்ல இப்போ. அமைச்சிட்டீங்களா? ஆமா, இதுக்கப்புறம் அதை பேச முடியாதுல்ல. அவங்க ஏதோ டேம் கட்டதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, கட்டுக்கு கட்டினா நல்லதுதான், கட்டுக்கு நல்லா மழை பெஞ்சா எல்லாம் உடச்சிக்கிட்டு வருது. பிரச்சனையானதுல இருந்து எல்லா வருஷம் மழை நல்லா பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஆமா, கரெக்ட். எப்ப நிக்குதோ அப்பதான் பிரச்சனை மறுபடியும் நிக்காதான் சொல்றாங்க. இவரு எல்லாருமே எல்லா வருஷம் நல்லா மழை பெய்யும் தான் சொல்றாங்க. அது நம்ம எப்படி ஃபிக்ஸடா சொல்ல முடியாதுல்ல. இல்ல, ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்றேன். சொல்ற ப்ரெடிக்ஷன் தான், நான் சும்மாலாம் இல்ல. இந்த எலெக்ஷன்ல ஜெனரல் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள்? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்குது? என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க? நீங்க பாக்குறத வச்சு என்ன தோணுது உங்களுக்கு? ஓரளவுக்கு எப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்க, ரியல் டைம் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் எந்த கேம்ப் உள்ள விடக்கூடாது, எதுக்கு எந்த அலையன்ஸுக்கு போகணும், இதுதான் மெயின் இப்போதைக்கு. அவங்க அதுக்குள்ளார நெப்போட்டிசம் இருக்கா, அதுக்குள்ள கரப்ஷன் இருக்கா, அவங்க அடிக்காத கொள்ளையா, அதெல்லாம் செகண்டரி. இப்போதைக்கு இவங்க வெளியே இருந்தே இத்தனை சாதிச்சிட்டாங்க. அவங்க வெளியே இருந்தே என்னன்னா நிறைய சிஸ்டம் உடைச்சிருக்காங்க. இருந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு நீங்க யார் சொல்றீங்கிறதே புரியாது. கொஞ்சம் ஓபனா பிஜேபி வெளியே இருந்தே சங் பரிவார் நமக்கு தெரிஞ்சே எத்தனை பேர் இருக்கு நீட்டுல உள்ள புந்துட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸ்ல இடபிள்யூஎஸ் போயிட்டு இருக்கு. அலும்னி ஆஃப் வேண்டாம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே,
அண்ணா யூனிவர்சிட்டி எத்தனையோ இது பண்ணிருக்காங்க. இப்ப எவ்வளவு எம்டெக் ஒண்ணு முடிச்சிட்டாங்கல்ல இடபிள்யூஎஸ். ஆமா, அதுல வந்து இதுவே வைக்கல, ஸ்டேட் கவர்மெண்டோட இத ஃபாலோ பண்ணாம. அப்புறம் அந்த அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் கிழிச்சிருக்கு. எதுக்கு வந்து நீங்க என்ன ஹைகோர்ட் ஹைகோர்ட் கிழிச்சிருக்கு. எதுக்கு வந்து நீங்க வந்து ஆர்வப்பட்டு இது பண்றீங்க, இன்னும் சொல்லவே இல்லை எதுக்கு ஆர்வப்பட்டு திட்டிருக்கு. அது ஒண்ணாதான் டெய்லியுமே இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல உள்ள பூந்துகிட்டே தானே இருக்காங்க. இப்ப நர்சிங் அண்ட் நர்சிங்ல வந்திருக்காங்க. அந்த மாதிரி எதுக்கும் நீட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க உள்ள. இவ்வளவு நாள் அதெல்லாம் வெளியே இருந்தது, அதுவும் நீட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இல்ல, இது வந்து அவங்க நேஷனல் லெவல்ல பண்றாங்க. நேஷனல் லெவல்ல பண்றாங்க. தமிழ்நாடுக்குள்ள அத இப்ப ஈஸியா கொண்டு வர்றாங்க. நீங்க சொல்றது வந்து இப்போ முன்னாடி மாதிரி கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தா ஒரு தாட் இருந்திருக்கும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போகணுமேன்றது இருந்திருக்கும். என்ன சொல்ல போறானுங்க, நம்மள மாரி ஏதாவது சொல்லுவானுங்களா அப்படிங்கிற மாதிரி. எங்கப்பா அந்த ஆட்டோக்கார தம்பியை காணும் அப்படின்னு ஐடி ரைடு கூப்பிட்டுறது. இல்ல இந்த ரத யாத்திரையெல்லாம் அசால்ட்டா போனாங்களே இத்தனை வருஷம் கழிச்சு. வேல் யாத்திரையா? ரத யாத்திரைன்னு சொல்லுவாங்க தானே. வேல் யாத்திரை தான் போனாங்க. தமிழ்நாட்டுல வேல் யாத்திரை தான் போனாங்க. வேல் யாத்திரைக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னு எடப்பாடி ஓப்பனா சொன்னாரு. பட் அது நடந்துச்சு. ஆனா பெருசா எவனும் கண்டுக்கறலன்றது அதனுடைய அது சக்சஸ்ஃபுல்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. ஆக்சுவலா அடுத்த வருஷம் இருக்கும் வச்சிருப்பாங்க. அதாவது 4 பேர்கிட்ட பாட்டல் கொடுத்து அண்ணா இந்த டர்னிங்ல வருமா கரெக்டா தூக்கி போடுறா அப்படின்னு இருப்பானு. ஒரு சொசைட்டியா நம்ம வந்து எதை மறந்து எதை மாறி போய்கிட்டு இருந்தோமோ திரும்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஓப்பனா நம்மளுக்கு கண்ணுல தெரியுற ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழ்நாட்டுல இவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இவ்வளவு பதட்டத்தோட நடக்கவே நடக்காது. எப்பயுமே பிஜேபி உள்ள வந்தா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா தேவைங்க. அததான் சொல்றேங்க. அந்த சேஞ்ச் சொல்றேன். அந்த ஒரு ஏதோ ஒண்ணு நீங்க உள்ள வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்றோம்ல, என்ன உள்ள வந்துட்டாங்கன்றத நான் சொல்ல வரேன். நீங்க வந்து மீடியால பயங்கர கண்ட்ரோல் பண்றாங்க, நிறைய பேர் வெளிய வந்தாங்க. அதெல்லாம் இப்ப இந்த நியூஸ் 7ல இருந்து நியூஸ் 18 எல்லாம் நிறைய வெளிய போனது வராங்க. அது அந்த மாதிரி மாரிதாஸ் மாதிரி ஒரு ஆளு அவ்வளவு தைரியமா, மாரிதாஸ் கூட விடுங்க, ரங்கராஜ் பாண்டே வந்து அவ்வளவு தைரியமா ஒரு பொய்யான தப்பான விஷயத்த யூடியூப் சேனல்ல ஒரு ரெக்கார்டா பண்ணி போடுறாரு. அத அவரையும் மாரிதாசையும் நம்பி ஃபாலோ பண்ற தமிழ் மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமா கூடி போச்சு. அதாங்க இந்த ஃபாலோவர்ஸ்ல என்ன சொல்றேன்னா, இவங்க சொல்றது பொய்யினே தெரிஞ்ச சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க ஆதாயத்துக்காக. அவங்களே வந்து பொய் தெரிஞ்சுதானே பண்றாங்க. அது அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். அதான் சொல்றேன். பிஜேபி கட்சியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி வந்து எவ்வளவு கேடுகட்ட கட்சி, அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ கேடருக்கு 5000 ரூபாய் தராங்க, ஒண்ணு வேலை வெட்டியே இல்லாம இருக்கான் ஒருத்தன். அது வந்து அந்த கட்சியில சேர்ந்து பண்றவங்க. நம்ம ஜெனரல் பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே இப்ப இந்த பெரியாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து, திராவிட கட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து, தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ஜாதி. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜாதி பேரை தூக்குனது போய் மறுபடியும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துல இருந்து இனிமேல் என் பேர்ல பின்னாடி இந்த ஜாதி பேர் இருக்காதுன்னு தூக்கி ஒரு இந்தியா லெவல்ல பயங்கரமான ரெவல்யூஷனரி, எந்த ஸ்டேட்லயும் நடக்காத ஒரு இது. நம்மளுக்கு எல்லாம் நம்ம அப்படி ஒரு பேரை பின்னாடி ஆட் பண்ணலாம்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. இந்தியாவிலே நம்மளுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது லாஸ்ட் நேம் ஃபில் பண்றதுல பெரிய குழப்பம் இருக்கும். இனிஷியல் எக்ஸ்பாண்டட் இனிஷியல் போடுவான், அப்பா பேரை போடுவான். நம்ம இப்ப என்னன்னா இன்னும் ஈக்குவலா போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இப்ப இருக்கிறதுல எப்படி தெரியுமா இருக்கு, அப்பா பேரை அம்மா பேரே 2 இனிஷியலா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். ஆனா இப்படி போய்கிட்டு இருந்தது. இப்ப சோசியல் மீடியால அக்கௌண்ட் ஓபன் பண்றவன் என்ன பண்றான், அவனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல, அதாவது பர்த் சர்டிபிகேட்ல ஆட் பண்றது இல்ல, ஆனா சோசியல் மீடியால அவன் பேரை போட்டு பின்னாடி அவன் கேஸ்ட் நேம் ஆட் பண்றான். அது யார் ஆட் பண்றது? பழைய ஆட்கள் கூட ஆட் பண்றது. 40-50 வயசுல இருக்கவங்க ஆட் பண்றது, 20 வயசுல 21 வயசுல இருக்கவங்க எல்லாம் பின்னாடி வந்து ஆட் பண்றான். கேட்டா இதை ஏன் நான் இழக்கணும் அப்படின்றான். இதை ஏன் இழக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இப்ப உள்ள நுழைஞ்சதே ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன் சொல்றான். அதுதான் அவன் கேபிட்டல். அதுதான் தைரியமா இங்க ட்ரை பண்றாங்க. இந்த சயின்ஸ் அவனுக்கு தெரியலன்னா, இந்த அறிகுறியே தெரியலன்னா அவன் எதுக்கு ட்ரை பண்றான்? அப்ப வந்து இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, திரும்ப அந்த பழைய அந்த ஹைரார்கி சிஸ்டம் உள்ள கொண்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் தைரியமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதை இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் வந்து இவன் அடுத்து என்ன பண்ணுவான், இவன் என்னென்ன குட்டிக்காரங்கெல்லாம் அடி போட்டு நல்லா தெரியும். தெரியாதவன் புதுசா வரவன் இவன் சொல்றதெல்லாம் கரெக்டா இது பண்ணிடுவாங்க. இல்ல, இது நடக்கணும்னு விரும்புறாங்க மக்கள்ன்ற. இப்போ இந்த ஓபிசில கொஞ்சம் அதிகமான நிலைமையில இருந்தவங்களும் இல்ல ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருந்தவங்களும் இவ்வளவு நாள்
அவங்க வந்து ஒடுக்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதியால அவங்களுக்கு இப்ப இந்த பெரியார் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா ட்ரெயின்ல ஒரு சீட்ல படுத்துக்கிட்டு போனவன எந்திரிச்சு உட்கார்ற நானும் உட்காரணும்னு சொன்னா அவனுக்கு வசதி இல்லாம கஷ்டமா இருக்கும்ல. இப்ப திரும்ப படுக்கிறதுக்கு லேசா சான்ஸ் கிடைச்சோடனே லைட்டா சாஞ்சு பார்ப்போம்னு சாய ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அது வந்து இந்த மாதிரி பிஜேபியோட அஜெண்டா தெரிஞ்சோ இல்ல அதெல்லாம் ரெண்டாவது. ஓகே, இப்ப நம்ம கொஞ்சம் படுத்து பார்த்தா நல்லா இருக்கு, கொஞ்சம் வசதியா தெரியுது, அப்ப நம்ம படுத்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை திரும்ப வெளியே வர. சொல்ற பின்ன கொஞ்சம் கிளியரா சொல்லணும். படுத்துட்டு இருக்கவனே எழுப்பி ஒரு தப்பு தானே நினைச்சிருவாங்க. அத்தனை பேர் வெளியே இடமே இல்லாம தொங்கிட்டு இருக்காங்க வெளியில, அவங்களுக்கு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது. அது 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டு. நீ பெர்த் புக் பண்ணி பெர்த்ல படுக்கிறது தப்பு கிடையாது. 3 பேர் உட்கார வேண்டிய சீட்ல நீ படுத்துக்கிட்டு போறது ஏத்துக்கிற. 3 பேர் உட்கார வேண்டிய சீட்டுங்கிறது கூட ஆல்ரெடி நின்னுட்டு இருக்காங்க வெளியே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் உட்கார வேண்டிய இடம், 3 பேர் அங்க இல்ல, நான் படுத்துக்கிறேங்கிறது வேற. வெளி பக்கத்துல இருக்காங்க நிக்கிறாங்க, சார் எனக்கு உட்கார இடம் இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் படுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது அதுதான் திமிரு. அங்க அதுக்காக தான் வந்து ரிசர்வேஷன் வரும். அந்த சொகுசை வந்து இப்ப மேல்தட்டுல இருக்கவன் திரும்ப லேசா ஃபீல் பண்ணி பார்த்த உடனே ஓகே இது நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் அப்ப நல்லா தான் இருக்கும் போலன்ற அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு திரும்ப போக ஆரம்பிக்கிறானுங்க. அது திரும்ப நம்மளுடைய இந்த போன ஒரு 50-60 வருஷம் டிராவலை வந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல போக வைக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இந்த இப்ப இருக்கிற யூத் கிட்ட கொஞ்சம் தெரியுது. அது வந்து நம்ம மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி வந்து இன்னும் அதே மைண்ட் செட் தான் நம்மளுக்கு கேரி ஆகுது. இருந்தாலும் இந்த சேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது வந்து அது ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ இதுக்காக தான் பிஜேபி எதிர்ப்புங்கிறது மற்ற எல்லாத்தையும் தாண்டி இந்த எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல பாசிட்டிவாவும் யங்ஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குது. பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தோணுது. உண்மைதான். இப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னா எனக்கு நம்மளே வந்து இவ்வளவு சீரியஸா பார்த்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நம்ம கத்தி மேல் நடந்துட்டு இருக்கோங்கிறது தெரியல அப்படின்னு யாரோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன ஏதோ தப்பா படுது, ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்ற ஒரு ரியலைசேஷன் வரப்போய் தான் நம்மளும் இதுக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஆக்டிவா இந்த மாதிரி பேசுறாங்கிறது இல்லாம பிஜேபினா கெட்டது அப்படிங்கறத மைண்ட்ல புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஓடிட்டு இருந்த பிஎஸ்யூல எத்தனை காலி பண்ணானுங்க. பிஎஸ்என்எல் எல்லாம் கண்ணு முன்னாடி உனக்கு காலி பண்ணானுங்க. நல்லா போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இன்னுமே எனக்கு இது டேட்டாவா ஃபேக்டா கரெக்டா தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல நிறைய ஏரியாஸ்ல பிஎஸ்என்எல் வந்து இன்னும் ஒரு நல்ல ரீச் இருக்கு. மக்களுக்கு அது பிஎஸ்என்எல் மேல ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நம்ம எல்லாருமே பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். எல்லாருமே யாராவது ஒருத்தராவது வச்சு பிஎஸ்என்எல்னா கிட்டத்தட்ட ரொம்ப இதுவாதான் இருந்துச்சு. அதாவது அதனுடைய இப்ப சொல்றாங்கல்ல இந்த ஸ்பீடு கம்மியா இருக்கு, அதுல 4G இல்லன்னு, அது வந்து அவனுக்கு அலாட் பண்ணப்படல. அவனுக்கு என்ன அலாட் பண்ணிருக்கோ அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு கனெக்ஷன். இப்போ வோடபோன் மாதிரியோ ஏர்டெல் மாதிரியோ திடீர்னு காணாம போறது திடீர்னு வருதுன்றது இல்ல. வர்தா புயல் அப்பன்னு நினைக்கிறேன், வர்தா புயலோ இந்த சென்னை பிளட்ஸ் அப்பயோ பாதிக்காம இருந்த ஒரே நெட்வொர்க் பிஎஸ்என்எல். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இன்னுமே தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு மாதிரி அந்த அளவுக்கு இருக்கே. நீ இது காலி பண்ற சேட்ஜி கூட்டிட்டு வரல. அதான் அந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறிட்டு வர்றது, இந்த சிலையை போய் மண்டையை உடைச்சு விடுறது, போய் பெயிண்ட் ஊத்தி விடுறது, இதை போட்டு விடுறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கண்டுக்காம அப்படியே விட்டுருந்தா கூட இவனுக்கு கம்முன்னு இருந்திருப்பானு போல இருக்கு. அந்த மாதிரி சும்மா தோணும் சில டைம். டெய்லி இவனுக்கு போய் ஒண்ணு பண்றானுங்க, இதே மாதிரி இவனுக்கு எல்லாரும் ஒரு அண்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் கரெக்ட், எனக்கு புரியுது. ஆனா இவங்க பண்றது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. என்ன இவங்க பண்றதுனாலதான் பெரியாரே ரெண்டுமே ஆகும், புரியுது எனக்கு. ஆனா இவங்களால நிறைய பேர் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து வேற எங்க போறோம்னு தெரியாம இருக்கும், இங்க இதுக்குள்ள புகுந்துடுறாங்க. கரெக்ட். அப்புறம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஓட்டு போட்டவங்க, 2 தடவை ஓட்டு போட்டவங்க எல்லாம் அந்த சுயேட்சை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க மேல ஒரு கிரேஸ் இருக்கும் பயங்கரமா. பொதுவா இவர் வந்து அவங்க ஊர் எங்க ஊர்லயே இருந்தவரு, இவர் வந்து நல்லா அதேதான் அந்த பழைய கதை தான். இவர் வந்து நல்ல கவர்மெண்ட் ஆபீசர், லீவே போடாம ஆபீஸ் போயிருப்பாரு, எந்த ஒரு இதுவும் யார்கிட்டையும் கை நீட்டி காசு சுத்தமான கைப்பா அந்த மாதிரி. ஆனா மோஸ்டா பார்த்தா அந்த சுயேட்சையே யாராவது பேக் பண்ணி தான் இருப்பாங்க. சுயேட்சை நிக்க வைக்கிறதே ஒரு அதான் கண்டிப்பா இருக்கலாம். காசே இல்லாம எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பேக்கிங் இல்லாம பண்றது கஷ்டம் தான். சில பேர் அஜெண்டா ட்ரிவனா இருப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி விடுறதுக்கு நிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி உண்மையா இருக்கிறவங்களும் இருக்கலாம், இருக்கிறாங்க. அது வந்து அதனுடைய அதான் எப்பயுமே அதனுடைய அது பெர்சன்டேஜ் கம்மி இல்ல. அப்படி இருக்காங்கிறவங்க
எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து அசம்பிளில போறப்ப ஏதாவது இம்பாக்ட், எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும்? அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ரொம்ப பினான்சியல் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு சுயேட்சையால எம்எல்ஏ ஆக முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விதான். அசம்பிளிக்குள்ள நுழையிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நுழைஞ்சாலும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேரம் நடக்கும். மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி வந்துட்டா வேற, ஃபுல் மெஜாரிட்டி வரலன்றப்ப இந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்றது நடக்கும்போது அந்த சுயேட்சை கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் போயிருவாரு. அது இப்ப இருக்க நிலைமையில எவன் வந்து தனியா கிடைச்சாலும் பிஜேபி வாங்கி இழுத்து போட்டுருவாங்க. அப்படி இல்ல கொடநாடுல கூவத்தூர்ல இழுத்து போட்ட மாதிரி இழுத்து போட்டுருவாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே நீங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சுயேட்சைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய சுயேட்சை ஆட்கள் வந்து நிறைய இடங்கள்ல ஜெயிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய டைரக்ட் இன்ஃபுளுன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அவங்களால நிஜமாவே ஏதோ ஒண்ணு செய்ய முடியும் அந்த இடத்துக்கு, அதனால அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். மத்தபடி லோக்சபா எலெக்ஷன்லயும் அசம்பிளி எலெக்ஷன்லயும் வந்து அவங்க நிக்கலாம், இளங்கோ சொன்ன மாதிரி ஓட்ட பிரிக்கலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லன்னு சொல்ல முடியாது, கம்மி. இப்ப இந்த எலெக்ஷன்ல ஆக்சுவலா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இருந்த சீனே வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஒரு 2 ஃபேக்டர் வந்து எல்லாருமே ரொம்ப பயந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். இது என்னவா போகும் எங்க போகும் தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். போர் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டோம். அது வந்து எதிர்பார்க்காத டர்ன். 2 விஷயம், ஒரு மனிதாரமே இல்லாம ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல ஒரு பெரியவரை போட்டு இந்த வாரம் வச்சு லீவ் எடுத்து விடுங்கயா அப்படின்னா, நீங்க பொதுவா பெரியவர்னா யாருன்னு யோசிக்க போறாங்க, யாரு பெரியவர் அப்படி? வேற யாருல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்றாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு லீவ் உண்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரும் இமயமலைக்கு போனோமா, கொஞ்சம் தியானத்தை போட்டோமா, கைய கால முறுக்கி அங்க வா இங்க வான்னு இழுத்துட்டு போய் ஆக்சுவலா அவர் கொள்கையெல்லாம் கேட்டு அவரு உள்ள வந்திருந்தாருன்னா இந்த சீன் வேற மாதிரி மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ வேற எங்கேயாவது ஏதாவது செக்டர்ல வேணா மாறி இருக்கும். இங்க இந்த டிஎம்கே கோலிஷன் இப்போ உருவாயிருக்குல்ல, இந்த டிஎம்கே கோலிஷன்ல இருக்கக்கூடிய 1-2 கட்சிகள், ஏடிஎம்கேல இருக்க ஒரு சில கட்சிகள், நம்ம ஆண்டவர், அப்புறம் சூப்பர் ஸ்டார், இவங்கெல்லாம் ஒரு ஃபார்மா வாய்ப்பு இருந்திருக்கும். அதுக்கு அப்படி ஆகி ஒரு நடிகர் சங்க எலெக்ஷன் நடத்திருப்பாங்க. இல்ல இது டிஎம்கே கோலிஷன்ல இந்த சேஞ்ச் இருந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆல்மோஸ்ட் டிஎம்கே கோலிஷனோட கோர் இதுதான். அதிகபட்சம் வேணா இந்த கொங்கு மக்கள் கட்சி அந்த மாதிரி 1-2 கட்சிகள் வேணா இவங்களோட கொள்கை கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். பட் வந்து இதுதான் கோரு. ஆனா கொஞ்சம் டஃப் இருந்திருக்கும்ல. இப்போ ஏடிஎம்கே மேல வந்து மக்கள் தேர்ட் கோலிஷனுங்கிறது இந்த 2 இதுல ஒரு கேம்போட இதை ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது. அதான் அப்படி இருக்கும்போது அது டிஎம்கேக்கு தான் எப்பனாலும் டிஸ்அட்வான்டேஜா முடிஞ்சிருக்கும் ஆப்வியஸா. சோ அப்படிங்கறப்ப ஒரு டஃப் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியா ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்ப ரஜினி உள்ள வந்திருந்தாருன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆயிருப்பாரு பிஜேபிக்கு, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. குருமூர்த்திக்கு பார்த்தா பெரிய அதுதான் இப்ப கமல் இருக்காரு, முறையெல்லாம் இருக்கும். கமல் வந்து நீங்க ரஜினி அளவுக்கு சொல்ல முடியாது, பிஜேபியோட பி டீமாவே இருந்தாலுமே ரஜினி அளவுக்கு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு. அவர் எந்த ஃபீல்ட்லயும் அவருடைய பெஸ்ட கொடுப்பாருன்றது வேற விஷயம். இல்ல தேர்ட் ஃப்ரண்ட் எல்லாம் கிரியேட் பண்ண ரஜினியுமே சிஎம் கேண்டிடேட் இருப்பாப்ல, கமலும் சொல்லுவாப்ல, நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப வந்து ரஜினி வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டு கமல் தான் என்னோட சிஎம் கேண்டிடேட் சொல்லுவாராங்கிறதெல்லாம் டவுட் தான், சொல்ல முடியாது. ஆனா ரஜினிய சிஎம் கேண்டிடேட் ஆகி ஒரு கோயலிஷன் உருவாயிருந்தா அதுக்கு கமல் ஒத்து போயிருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரோட அஜெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அவர் என்ன தியாகம், அவர் சிஎம் ஆக போறது இல்ல, ஆப்வியஸா தெரியும். கமல் தன்னையே நிறுத்திக்கிட்டாலும் ரஜினி நிறுத்தினாலும் ஒரே எலெக்ஷன்ல அவங்க சிஎம் ஆக போறது இல்ல. ஆனா ரஜினிய ஃபேஸா காமிச்சா வர்ற கூட்டம் கூடும். இந்த எலெக்ஷன்ல சும்மா பேச்சுக்கு வந்து ரஜினிய சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாட்டிட்டு அடுத்த எலெக்ஷன்ல நம்ம பாத்துக்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல ஒண்ணும் நடக்க போகுது இல்ல, அது வேற விஷயம். கட்சி இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்திருந்தாருன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருந்திருக்கலாம் மேபி இந்த சீன்ல. இன்னொன்னு சின்னம்மா விலகுனது, அதுவும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். சின்னம்மா வந்து ஏடிஎம்கேல ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அது ஒரு ஸ்பிளிட் ஆகுமா? நான் எதிர்பார்த்தது வந்து யுனைட் பண்ணுவாங்க. இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பாய்ஸ், இந்த வேலு பாய்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி தலையில கட்டி உட்கார வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சி ஓட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு என்னன்னா இந்த பழைய மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே இந்த பைபோலரே வந்துட்டா பெட்டர் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் இருந்தேன். இவங்க வந்து ஏதோ ஒரு இது
இந்த ஒரு பைபோலார் கிரியேட் பண்ணி விட்டு அவனுங்க முதல்ல வெளியே அனுப்பி விட்டா போதும் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க வெளியே விட்டதே கண்டிஷன் தான் விட்டுருக்காங்க, இல்லைன்னா உள்ளே உட்கார வச்சிருப்பாங்க. எதுக்கு வெளியே விட்டாங்க? வெளியே வந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் விட்டுருக்காங்க. நான் எதிர்பார்த்தது எப்படின்னா வந்தா கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே அடி வாங்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தோணல. அடி வாங்கும் டிஎம்கே கோalition நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்ப நடந்திருக்கிறது இப்பயும் ஓரளவுக்கு ஒரு என்னங்க இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அவங்க முழுங்கிட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே ஃபுல்லா வித்துட்டாங்களா. நான் எப்படி நினைச்சேன், அவங்க வந்துட்டு டிடிவி இந்த மாதிரி ஏதோ இவங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கவங்க எல்லாம் சேர்த்து ஒரு புது ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை வச்சு ஓட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாப்போம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் நடக்கும் கண்டிப்பா. அந்த ரீபில்டிங் ரஜினி கூட விலகினதை நம்ம முழுசா நம்பலாம். சின்னம்மா பாவங்க விட்டுருங்க, அடிச்சிருவாங்க. சின்னம்மா வந்து திரும்ப உள்ள வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அது ரீபில்ட் பண்றதுக்கு கண்டிப்பா பண்ணாங்க. முதல்ல இந்த ஜந்து முதல்ல வெளியே அனுப்பணும். ஒட்டிட்டு இருக்க அழுக்க முதல்ல அவனுக்கு விடுற மாதிரி தெரியல. அவனுங்க டைட்டா புடிச்சிட்டானுங்க. வயதில் முதியவர் என்றும் பாராமல் விரல் உங்களுக்கு காட்டுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரெடியா நிக்கிறானுங்க. இந்த இதெல்லாம் என்ன சொல்லுது, சர்வேக்கெல்லாம் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்கு. முதல்ல அந்த சர்வே எல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்பலாம்? எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட் எப்படி ஒன்னு ரெண்டு பார்த்தேன். எல்லாத்துலயுமே எக்ஸிட் போல்ஸ் எல்லாத்துலயுமே நான் பார்த்ததுல ஒரு இடம் எல்லாமே 150 to 160 votes சீட்ஸ் வந்து டிஎம்கே கோalition தான் போகணும்னு போட்டிருக்கு. ஏடிஎம்கே வந்து ஒரு 50 to 60 போகணும்னு போட்டிருக்கு. அதர்ஸ் மக்கள் நீதி ஒரு 5-6 இவங்க 5-6 போட்டிருந்தாங்க. நானும் ஷாக் ஆனேன். சர்வே நடத்தும் போது அப்படிதாங்க இருக்கு. நானும் ஷாக் ஆனேன். அப்புறம் நடத்தினதே அவங்க தானே அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன தாட்னா, சர்வேல வந்து சிட்டி ஒப்பீனியன் சொன்னவங்களுடைய இது அதிகமா இருக்கும். ஆமா, கிராமத்துலயும் சர்வே எடுத்திருப்பாங்க, ஆனா சிட்டில இருக்கிற அளவுக்கு கிராமத்துல எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்ல. சோ அதனால ஒரு 5-6 சீட்டு இவருக்கும், அப்புறம் அந்த நம்ம யூத் கிட்ட கேட்டதை வச்சு ஒரு 5-6 சீட்டு அண்ணனுக்கும் போயிருக்கலாம். அண்ணனுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அண்ணன்லாம் கணக்குல வரல. மற்றவை 3 போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிபரா இருக்க வாய்ப்பு இல்ல. தனியா பேர் வரவே இல்லையா? அவரெல்லாம் எங்கங்க அந்த அளவுக்கு போயிட்டாரா? என்னங்க, நான் அவரை ரொம்ப எதிர்பார்த்தேங்க. என்னங்க நீங்க டைம் பாஸ் போட்டி போட்டு நீங்க பாருங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயே தெரிய வேணாமா உங்களுக்கு? 50-50 கொடுப்பாரு. அந்த ஷாட் போட்டோ செமையா இருந்துச்சு. மேல இருந்து ஏரியல் ஷாட் ஒன்று வச்சிருந்தாங்களே, வேட்பாளர் அறிவிப்பு பாக்கல? வேட்பாளர் இந்த பக்கம் 117 ஜென்ஸ், இந்த பக்கம் 117 விமன் வச்சு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரோன் வச்சு ஒரு ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்க. அண்ணன் நடுவுல இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அண்ணன் புடனைக்கு பின்னாடி ஒரு கேமராவும் வச்சு அப்படி கையை தூக்கின மாதிரி. யாருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. டிஎம்கே இந்த வாட்டி முதல் தடவை என்விரான்மெண்டல் விங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆரம்பிச்சது எங்கால் தானே, அதிபர் தான் ஆரம்பிச்சாரு. அதிபர் திரும்ப வராதீங்க. இந்த பாயிண்ட் ஆனா ஆண்டவர் மிஸ் பண்ணிட்டாரு. இல்லையே, அவர் ஆண்டவருக்கும் இது இருக்குது. என்விரான்மெண்டல் பத்மபிரியா அவங்க எவ்வளவு பெரிய பேசா டெவலப் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சது? அதிபர். ஆமா, ஆனா ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணது இதுதான் வெச்சுக்கலாமா? அப்படி சொல்லலாம். அப்ப ரெகக்னைஸ் பண்ணல நீங்க வந்து மக்கள் நீதி மையத்தை திரும்ப பேசுற. நீ ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன் எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜெனரலா பிரஷர் இருக்கும் இவங்களுமே. அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மத்தபடி சீமான் வந்து இது பண்ணிருக்காரு, என்விரான்மெண்டல் வீக் பண்ணிருக்காரு. அப்படி எல்லாம் அந்த கட்சியை பார்த்துதான் இவங்க பண்ணணும்லாம் நீங்க சொல்லுங்க, அது எதனால இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து குளோபலாவே இது ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு, அது கண்டிப்பா பண்ணி ஆகணும். பிளஸ் இவங்க அடாப்ட் பண்ண மாடலும் வந்து அதுதான். பாஸ்ட் 70 இயர்ஸா வந்து என்ன ப்ரோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் இவங்க எடுத்திருக்காங்க. இப்ப அது ஒரு சரி, அது ஒரு வே ஆஃப் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். அப்படிதான் ஆயிட்டு வருது. பட் எனி காஸ்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு தான் போயிருக்காங்க. இப்ப அதோட எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப திருப்பூர்லாம் வந்து பயங்கரமான எம்பவர்மெண்ட் தான். கிட்டத்தட்ட பிசி கம்யூனிட்டிஸ் தான் இருந்தாங்க. பயங்கரமான காசு பார்த்தாங்க எக்ஸ்போர்ட்ல. ஆனா இப்ப நொய்யல்ல அந்த ஸ்டோரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நொய்யல்லாம் பயங்கரமான பொல்யூஷன். சோ இந்த இது ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்னா இந்த நெகட்டிவ் அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரியல் அது. அதனால அந்த நெருக்கடியில பண்ணிருக்காங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து ப்ரோ இதுவா இருக்காங்க, அட் த சேம் டைம் இவங்க இதுவா இருக்காங்க. இல்ல அதான் இது எக்ஸாக்டா ஈக்குவலா வச்சு பார்த்தா தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப என்விரான்மெண்டல் விங்கையும் டெவலப்மெண்ட்டை ஈக்குவலா வச்சு பார்த்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு பிளான் கொண்டு வரப்ப கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் இது பண்ணலாம். இப்ப 8 வழி சாலை வந்து வச்சுக்கோங்களேன், 8 வழி சாலை வந்து கம்ப்ளீட் டிசாஸ்டர் என்வரான்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்றப்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கன்சிடர் பண்ணி பண்ணலாம். அதை கன்சிடரே பண்ணாம பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது வரைக்கும் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து ஃபுல்லா அப்படி மழையை குறைஞ்சு பண்ணிருக்காருல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அதுல வந்து எப்படி ஏன் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான கன்சிடரேஷன் இருக்கும். அது பண்றப்ப இது யோசிப்பாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா லைட்டா இப்போ வந்து ஒரு ப்ராக்ரசிவ் கண்டென்ட் இருக்கணும், இல்ல ஏதாவது ரொம்ப ரெக்ரெசிவா இருந்தா கேட்பாங்க அடிப்பாங்கன்னு தோணுது இல்ல, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து என்வரன்மெண்டல் ஆஸ்பெக்ட் லைட்டா யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டார்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஸ்டெர்லைட் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த என்விரான்மெண்டல் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் வந்துச்சுல, இந்த மாதிரி வரும்போது அதுக்கான எதிர்ப்பை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம். கூடன்குளம் மாதிரியான இஷ்யூஸ்ல அதை முன்னிறுத்தலாம். இந்த நியூட்ரினோ திட்டம் இதுல எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன்வால்வ் பண்ணலாம். ஆனா இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்க்கும்போது இப்போ ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கறதையும் அதை வந்து நம்ம டெவலப்மெண்ட் சைடுன்னு பார்க்கலாம். மேபி அந்த பேலன்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். இது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. இதுவுமே இக்னோர் பண்ண முடியாது, இதையும் விட்டுற முடியாது நம்மளால. இப்ப ரெண்டுமே எப்படி, அது கஷ்டம் தான். நீங்க சொல்ற மாதிரி பிளஸ் மைனஸா இருக்கு. பிளஸ் பிளஸ் இப்ப கேரளா தமிழ்நாடு இருக்குன்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தாலே தெரியும். அவங்க வந்து என்வரன்மெண்டல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அங்க, அதனால வந்து டெவலப்மெண்ட் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்க வந்து இது ஆப்போசிட்டா இது பண்ணதுனால என்வரன்மெண்ட்ல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. நான் சொல்ற மாதிரி லைட்டா அப்படி மேனேஜ் பண்ணி அப்படிதான் பண்ண முடியுமே தவிர முழுமையாங்கிறது ஈக்குவல் பேலன்ஸ் தான் கஷ்டம் தான். கஷ்டம் சஸ்டைனபிள் என்னைக்கு இருந்தாலும் இது ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய விஷயம். ஆமா, இப்போ அதுக்கான தேவை வந்துருச்சு. இப்போ நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் விஷயத்துல டிஎம்கே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணம், அன்னைக்கு தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரீஸே அதிகமா இல்லைன்றது ஒண்ணு, அதுல யாருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சுன்றது ஒண்ணு, நிறைய பேரை உள்ள இழுத்துட்டு வர்றதுக்கானது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு கொடுக்க வேண்டியதுன்றதுனால கொண்டு வந்தாங்க. இப்ப இந்தியால ஒன் ஆஃப் த டெவலப்டு இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கு. இப்ப நம்ம என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணதான். நீங்க இன்னொன்னு வந்து என்விரான்மெண்ட் பத்தி திங்க் பண்றது வந்து ஒரு பிரிவிலேஜ் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கிரேட்டா துன்பர்க்கு மேல இந்த ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருக்கும். நீங்க நல்லா ப்ரிவிலேஜா இருக்கீங்க, உங்க கண்ட்ரில எல்லாமே கிடைச்சிருக்கு, நீங்க வந்து ஜாலியா இதெல்லாம் பேசுவீங்க. ஆனா வந்து எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல, எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கான டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் தேவை, அதுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கு. ஸோ ரெண்டு ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். குளோபலாவே எல்லாருமே ப்ரோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல தான் இப்போ இருக்கும். எந்த இப்போ சோசியலிஸ்ட் கண்ட்ரியா இருக்கக்கூடிய சைனாவாவே இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களும் ப்ரோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். சோ அப்படிங்கிறப்ப என்விரான்மெண்ட்டுக்கான பாதிப்பு அது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். ஆனா இப்போ இந்த எஸ்டிஜி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நீ டெவலப்மெண்ட் நடக்கணும், அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருக்கணும், அதுக்கு இந்த செக்ஸ் எல்லாம் வச்சுக்கோ, நீ வளரும் போது இதையும் கன்சிடர் பண்ணிட்டு வளரு, அந்த லெவல்ல நம்ம வச்சுக்கலாம். மேபி அது மாதிரி தமிழ்நாடுக்கு ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்கன்னா மேபி பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிபர் மாதிரி ஆடி கொடுக்குறேன் மாடு கொடுக்குறேன்னு பேசுறது, ஆனா ஏங்க அவர் விடுங்க பிரியா, அவரை விட்டா ஆண்டவர் அதிபர் சரக்குமார்லாம் ஆளா தெரியல உங்களுக்கு. இது பேச்சு என்னடே 30 சீட் வேணுமா? இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் நான் பேசின என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி வந்து நல்லா தான் பண்றாரு, ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவருக்கான ரொம்ப அப்படியே பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே எதிர்ப்பு இல்ல, இவர் வந்து மோசமான எதுவும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே வந்து எடப்பாடி நல்லா பண்ணியிருக்காரா இந்த ஆட்சியில? அவருக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அடுத்த ஃபியூச்சர் எப்படி பிரகாசமா இருக்கா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல திட்டங்கள் அப்படிங்கறதுல பார்த்தோம் அப்படின்னா, என்னைய கேட்டா நானுமே வந்து நாட் பேட்னு தான் சொல்லுவேன். இப்போ ஜெயலலிதா கொண்டு வந்த நிறைய ஸ்கீம்ஸை வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாரு. ஃபெயிலியர் மாடலாலாம் அவர் இல்லை என்னைய கேட்டா, என்னுடைய ஒப்பீனியன்ல நான் சொல்றேன். இப்ப இந்த அம்மா உணவகம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கிராண்ட் சக்சஸ். நான் அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், அதை வந்து மறக்கவே முடியாது. இன்னொன்னு இப்போ ஏடிஎம்கே வந்து எல்லா ஊர்லயும் அவசரமா வந்து இந்த அம்மா மினி கிளினிக் ஓபன் பண்றாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம் தான் என்னை கேட்டா. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எவ்வளவு தூரம் உள்ள போச்சோ அதே அளவுக்கு மினி கிளினிக்ஸ்க்கான ஒர்த் இருக்கு. அப்புறம் இப்போ இந்த இது கொடுத்தாங்கல்ல, ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து இது கொடுத்தாங்க, சப்சிடி கொடுத்தாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து நல்லா தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்கீம் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு, ரெண்டு சைடு இருக்கு இப்ப இருக்கிற ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. ஒரு சைடு
ஜெயலலிதா இருந்தப்பயே இவங்க சில இது மாதிரி போட்டாங்கல்ல, அதாவது 2022க்கு விஷன் மாதிரி சில இதெல்லாம் போட்டாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை கேரி ஓவர் பண்ணதை வந்து எடப்பாடி வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துட்டாரு. ரொம்ப சொதப்பல. ஓபிஎஸ் இருந்த அந்த ஒரு ஷார்ட் டேர்ம்லயுமே அவரும் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியான ஒரு இமேஜை தான் உருவாக்குனாரு. ஆனா இப்ப ஏடிஎம்கேல இருக்கிற ஃபால்ட் பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இதுல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை. அது வந்து நீங்க எந்த வகையிலையும் சப்போர்ட்டே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க வந்து ஸ்டேட் அஃபேர்ஸ்ல வந்து சென்டர் வந்து முழுக்க மூக்க நுழைக்கிறாங்க. அதுக்கு இவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு சின்ன கண்டனமோ ஒரு இந்த அறிவிப்பு கூட வர்றதில்லை. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இது வந்து டிஎம்கே வரணுமா ஏடிஎம்கே வரணுமான்றதை தாண்டி இந்த எலெக்ஷன் வந்து திமுக எதிர்ப்பா பிஜேபி எதிர்ப்பா. பிஜேபிய உள்ள வர விடுறது ஏடிஎம்கே. இன்னொன்னு ஏடிஎம்கே வந்து இன்னொன்னு ஏடிஎம்கே பிஜேபி இந்த இணக்கமான உறவுனால என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நினைக்கிறேன். நமக்குன்னு இப்ப தமிழ்நாடுக்குன்னு ஒரு சில ஐடென்டிட்டி இருக்கு, சில விஷயங்கள் வந்து அட்டானமஸா பண்ணுவோம். இப்ப வந்து நீட் உள்ள விட பாக்குறது, ரிசர்வேஷன்ல கை வைக்கிறது, அப்புறம் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து மொத்தமா காலி பண்றது, பிரைவேடைஸ் பண்றது, ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்றது, பெட்ரோல் பிரைஸ் சும்மா இஷ்டத்துக்கு ஏத்துறது, நியாயமே இல்லாம ஏத்துறது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா பண்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாம அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இவங்க பண்றாங்க. ஈவன் சொல்ல போனா இந்த ரிசர்வேஷன் எல்லாம் வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அங்க இது பண்றதுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து இவ்வளவு முனைப்போட இவங்க பண்றாங்க. இங்க என்ன ஆட்சி நடக்குதுங்கிறதே தெரியாத அளவுக்கு பண்றாங்க. சோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இத்தனை வருஷமா ப்ராக்ரஸ் ஆகி வச்சிருக்கோம். இந்த ப்ராக்ரஸ் ஆன விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே பின்னாடி போற மாதிரி ஆயிருது. அந்த 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 முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான்லாம் வந்து ஏடிஎம்கே ஓப்பனாக சொல்லலாங்க, ஏடிஎம்கே இந்த ஆட்சியை முக்கியமா பயங்கரமாக இருக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் எனக்கு தோன்றது வந்து, இந்த எலெக்ஷன் வந்து டிஎம்கே வந்தாதான் அந்த டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்ற பைபோலாராவே இன்னும் தமிழ்நாடு கொஞ்ச நாள் சஸ்டைன் ஆகும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆல்ரெடி 10 years டிஎம்கே வந்து பவர்ல இல்லை. இன்னொரு 5 வருஷம் ஏடிஎம்கே கொடுத்துட்டா இது ரொம்ப மொனார்கி லெவலுக்கு போகும். அண்ட் அந்த மொனார்கி ஏடிஎம்கே கிட்ட இருக்கிறத விட நாளைக்கு பாலிடிக்ஸ் வந்து இப்ப பிஜேபி ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் ஏடிஎம்கே வந்துட்டா டிஎம்கே வந்து ஃபுல்லா வந்து அவுட் ஆஃப் த சீன் போயிருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்கும். அப்படி போனுச்சு அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் பிஜேபி கையில இருக்கும். போனதுக்கு அப்புறம் பிஜேபி செகண்ட் பிக் பார்ட்டியா வந்துருச்சுன்னா அப்ப ஏடிஎம்கே அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க ஃபர்ஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். இது வந்து சுத்தமா வந்து தமிழ்நாடுடைய அந்த இமேஜையே சுக்குநூறா உடைச்சிடும். இதனுடைய ஃபியூச்சர் இம்பாக்ட் வந்து ரொம்ப கொடுமையானதா இருக்கு. அதனால அட்லீஸ்ட் ஏடிஎம்கே உடைய அந்த பவர் இது இருக்குல்ல, அந்த மமதைக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காகவே இந்த தடவை டிஎம்கே வரணும். அதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். அப்படி வந்தாதான் பிஜேபியோட என்ட்ரியை விட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த 2 திராவிட கட்சிகள் இவ்வளவு நாள் என்ன சாதிச்சோ அதே ஒரு ட்ரெண்ட்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாடு வந்து சஸ்டெயின் ஆக முடியும்னு நினைக்கிறேன். நாம முன்னாடியே பேசின மாதிரி இந்த பைபோலார் தான் இங்க வந்து எப்பவுமே இருக்கும். அதனால இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து பிஜேபி அதை முதுகுல ஏறிட்டு அப்படி ஒட்டிட்டு இருக்குல்ல, நாளைக்கு சொன்ன மாதிரி திருப்பி இன்னொரு டைம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுனாலும் பிஜேபி ஃபுல் ஃபேஸா அது வந்து மாறாது. இப்படியே தான் எனக்கு தெரிஞ்சு பின்னாடியே இருக்கும். இப்ப இருக்கிறவங்க தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஓகே, இப்படிதான் இருப்பாங்க. ஃபுல் ஃபேஸா வெளிப்படையா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டேர்ம் போயிடும். நான் லாங் டேர்ம்ல வருவாங்கன்னு சொல்றேன். ஒரு 15 வருஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 வருஷம் ஒண்ணும் இல்ல, பிஜேபி ஒரு சீட் ஜெயிக்குமா அதிகபட்சம் யூஸ்வலா. இந்த டைமே நீங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா 4 சீட் ஜெயிப்பாங்க பயமா இருக்கு. 4 சீட் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர லீப். அடுத்த எலெக்ஷன்ல 10 சீட் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பாருங்க. இப்படி அடுத்த எலெக்ஷன் போக போக டிஎம்கேவோட ஷேர் குறைஞ்சுக்கிட்டே போயிடும். அதான் அந்த ஷேர் வந்து ஏடிஎம்கேவோட போகாது. டிஎம்கே மேல என்னதான் ஃபால்ட் இருக்கட்டும், அதை வந்து நம்ம சுத்தமா ரிஜெக்ட் பண்ணல. அவங்க குற்றமற்ற ஒரு கட்சியா சொல்லுங்க, குடும்ப அரசியல் இருக்குது, பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து அதே மாதிரி ஊழல் அதிகமா பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஆமா, ஊழல் வந்து நம்ம பேச சொல்ல வேணாம். என்ன ரெண்டுலயுமே சரிக்கு சமமா இருக்குது, அதை சொல்லக்கூடாது. கட்ட பஞ்சாயத்து நீங்க சொல்றீங்க, அந்த குற்றச்சாட்டு ஜெனரலாவே டிஎம்கே மேல இருக்குது. இதை வந்து நம்ம முழுமையா மறுத்துறல. ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுல, இந்த திராவிடம்ன்ற விஷயம் இருக்குல்ல, அத முழுமையா திமுக இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணாட்டியும்
அந்த கொள்கைய இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் டிஎம்கே, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள்ல தான் இப்பயும் ஆள் இருக்காங்கன்னு தோணுது. அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கேல எல்லாம் யாருக்குமே இந்த திராவிடம்ன்ற கொள்கைக்கான ஒரு இது இருக்குமான்றது எனக்கு தெரியல. கொள்கைன்னு ஒண்ணு இருக்கான்றது தெரியல. அம்மையாருக்கே அது கிடையாது. அம்மையாரே அவங்க வந்து ஆக்சுவலா இந்த இதுல ஃபேக்ஷன் பிரிஞ்சதே அவங்களோட ஒரு வெர்ஷன் நீங்க வைக்கிறது தான். இந்த நேம் ஆஃப் அப்படிதான் அது வந்து வந்ததே. அவங்களோட வெர்ஷன் ஆஃப் இதுதான், ஒரு மைல்டு வெர்ஷன் அது. அதனாலதான் அவங்க இந்த கடை வெட்டுறதுக்கு எல்லாம் இது போட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த முகமூடி எல்லாம் அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வந்து ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான், அப்பப்போ ப்ரெஷர்ல ஏதாவது பண்ணிருப்பாங்க. இப்ப ஆராசா மாதிரி, கனிமொழி மாதிரி, இவங்க அருள்மொழி மாதிரி, திருமாவளவன் மாதிரி இன்னும் அந்த கொள்கைகளை வந்து தூக்கி பிடிக்கிற ஆட்கள் இருக்கிறது வந்து இப்போ இந்த திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. அததான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் மறுபடியும் அதையெல்லாம் ரிவைவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த எலெக்ஷன்ல ஒரு டெசிஷன் நம்ம வந்ததுக்கு வெறுமனே எலக்டோரல் பாலிடிக்ஸ் ரிலேட்டட் பார்ட்டிஸ் அவங்க மட்டும் ரீசன் இல்லை. நிறைய இயக்க அரசியல் பின்னாடி ஒர்க் பண்ணிருக்கு. டிஎம்கே அலையன்ஸ் அவங்களோட அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா சோசியல் மீடியாலாம் தனியான ஆளுங்கள்லாம் போட்ட போஸ்ட் எல்லாம் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஆமா, நிறைய சின்ன சின்ன பேஜஸ் எல்லாம் பயங்கரமா சின்ன இயக்கங்கள்லாம் தான் நல்லா எப்படி சொல்றது சப்போர்ட் பண்ணி நின்று இருக்காங்க. அவங்க பார்ட்டிஸ் கூட சில நிறைய இதுல காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்காங்க. பார்ட்டிஸ் வந்து உதயநாவை தூக்கி பிடிக்கிறதுலாம் வந்து போயிட்டாங்க. மனுஸ்மிருதி இஷ்யூல பாத்தீங்கன்னா சைலண்டா கண்ணு காணாத மாதிரி போயிட்டாங்க. இவங்க எல்லாம் தான் ஓப்பனா சப்போர்ட் பண்ணி அந்த இதுல கான்ஸ்டன்டா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ இவங்களை வந்து இக்னோரே பண்ணக்கூடாது. ஆக்சுவலான பாலிடிக்ஸ் எதுக்கும் பயப்படாம பண்றாங்க. பிளஸ் என்ன, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டா பண்றதுக்கு ஒரு பைனான்சியல் இதுவும் தேவைப்படுது. அதனால ஒரு அஃபிலியேட்டடா இருப்பாங்க எப்பவுமே ஒரு பார்ட்டி கூட. ஆக்சுவலா டிஎம்கே வந்தா அவங்க இதை கன்சிடர் பண்ணி இவங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இயக்க அரசியல்ல இருக்கிற நிறைய பேரை வந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு இதை கொடுக்கணும். என்ன சொல்றது, இது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டுங்கிறத தாண்டி இப்ப சுமி வணக்கம் தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கட் பண்ணி அவங்களோட பேஜே வந்து தூக்குறாங்க அப்படின்னா இது வந்து எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம்னு தெரியும். இப்ப டிஎம்கே மாதிரி ஒரு பவர் வந்து நம்ம ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தைரியமா பண்றதுக்கு அப்போஸ் பண்ணி கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து எல்லா பார்ட்டிக்கும் இருக்கு. இவங்க பிஜேபி எல்லாம் சும்மா கிடையாது. இயக்கம்லாம் சங்க பரிவார்னா அது நூத்துக்கணக்கில் அதான் அவங்க இயக்கமா பார்த்தா அவங்க இயக்கம் தான் ஸ்ட்ராங். ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து அவங்க சார்ந்த இயக்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய போக்கஸ் இருக்குல்ல, அந்த போக்கஸ இப்ப திமுகவால முழுக்க இயக்க அரசியலுடைய இருக்கிற அளவுக்கு காம்ப்ரமைஸே இல்லாம நடந்துக்க முடியாது. ஏன்னா அவங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. ஒரு சில காம்ப்ரமைஸ் அவங்க பண்ண வேண்டிய கட்டாயம்ன்றது இருக்கும். அந்த காம்ப்ரமைஸ் இல்லாம இந்த திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கிறது வந்து மெயினா அந்த இயக்கங்கள் தான். அப்ப நீ அந்த இயக்கங்களை வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்டா பேரலா ஒரு சப்போர்ட்ல கொண்டு போனீங்கன்னா தான் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. டிகே எல்லாம் அப்படிதான் இவங்க தானே. அதான் அதை வந்து அவங்க இப்போ ஏன்னா 10 வருஷமா ஆட்சியில இல்லாதப்பே அவங்களுக்கு இவ்வளவு ஒரு சப்போர்ட் ஒண்ணு கிடைக்குதுன்றப்போ இந்த ஆட்சியில இருக்கும்போது அவங்க அதுக்கான அதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. சோ ஒரு அஸ் அ ஹோலா இந்த 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 ஐடியாலஜியை விட்டுறாம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா பார்ட்டிக்கும் இருக்காங்க பின்னாடி. ஏடிஎம்கேக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இருப்பாங்க. கொள்கைன்னு இருந்தாதான் கொள்கை பேஸ்டு இயக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திமுக எதிர்ப்புன்னு வேணா ஒரு இயக்கம் வைக்கலாம், இல்லைன்னா எம்ஜிஆர் நற்பணி மன்றம் நடத்தலாம். சரி, நம்ம ரொம்ப டீடைல்டாவே எல்லாத்தையும் பேசிட்டோம் நான் நினைக்கிறேன். இதுல நம்ம வந்து ஃபேக்ட்ஸ்ன்ற பேசிஸ்ல வந்து நம்ம கம்மியா தான் சொல்லியிருக்கோம். பட் இதை வந்து நிஜமாவே ஃபேக்ட்ஸா டேட்டாவா எடுத்து பார்த்தாலுமே இந்த டிஎம்கே உடைய பீரியட்ல இருந்த டெவலப்மெண்ட்டுக்கும் இப்போ ஏடிஎம்கேல இருந்ததுக்கான வித்தியாசம் வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாவே தெரியும். நம்ம ரொம்ப டீடைல்டா நோண்டி போகணுன்றது கூட இல்லை. ஸோ அந்தது ஒரு சைடு இருக்கு. இப்போ மெயினா நம்ம இந்த எலெக்ஷன்ல நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கலைஞர் ஜெயலலிதான்ற லெவல்ல ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஒரு பைபோலார் ஒரு போட்டி வந்து தமிழ்நாடுல இருந்துச்சுல, இதுவே கண்டினியூ ஆகுறது தான் தமிழ்நாடு வந்து ஒரு ஹெல்த்தியான, இவ்வளவு நாள் எப்படி ஒரு ஹெல்த்தியான பாத்துல வச்சிருந்துச்சோ அதே பாத்துல திரும்ப கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதுல நேஷனல் பார்ட்டி முக்கியமா பிஜேபி உள்ள வருது அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கான அட்டானமி போயிடும். அண்ட் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். அது வந்து தமிழ்நாடோட ப்ராக்ரஷனுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சும்
திரும்ப இதே ஒரு பைபோலார் காம்படிஷனாவே தமிழ்நாடு வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல போகுதுன்னா அதுதான் தமிழ்நாடை வந்து இன்னும் அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு போகணும்ன்றது நம்ம எதிர்பார்ப்பு. அதுவே நடக்கும் நம்புவோம். நன்றி இளங்கோ, இந்த பாட்காஸ்ட்ல வந்து இவ்வளவு டீட்டெயில்டா எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. இன்னொரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி. By any means necessary. We want justice by any means necessary. We want equality by any means necessary.